இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தினர்கள் புனிதம் நிறைந்த அவங்க குடும்பத்தினர்கள் சம்மந்தமாக அல்லாஹ் குர்ஆனில் ஏதாவது சொல்லியிருக்காங்க சார்? சொல்லியிருக்கிறானே. இப்போ நான் முன்னால் ஓதி காமிச்சேன் உங்களுக்கு. இன்னமா யுரீதுல்லாஹு லியுதிஹிப அன்குமுர் ரிஜிஸ் அஹ்லல் பைத் வ யுத்தஹிரக்கும் தத்ஹீரா. அஹ்ல பைத்துகளே, அல்லாஹ் உங்களிடமிருந்து மாசுகளை அகற்றி உங்களை தூய்மைப்படுத்தவே விரும்புகிறான். இது அஹ்ல பைத்தினுடைய சிறப்பை இந்த வசனம் அறிவிக்குது. அதே போல் இன்னொரு இடத்துல இறைவன் குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா என்று சொல்லி காட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொன்னால், எனது நபி அவர்களே மக்களுக்கு சொல்லுங்கள், நான் செய்கிற இந்த இறைப்பணிக்காக உங்கள்கிட்ட நான் எந்த கைமாறையும் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் ஒன்றை கேட்கிறேன். நானாக கேட்கல, அல்லாஹ் கேட்க சொன்னால் கேட்குறேன். அது என்ன? இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய குடும்பத்தினர்களை நீங்கள் நேசியுங்கள். அல்லாஹ் கேட்டு பெற சொல்கிறேன். அங்கே தாங்க நம்ம யோசிக்கணும். அதான் மற்ற நபிமார்கள்லாம் அவங்க சமூகத்தை பார்த்து என்ன சொன்னாங்க? இறைவன் பல இடங்களில் சொல்லி காட்டுறான். லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இப்படின்னு பல இடங்கள் நீ பார்க்கலாம். ஒவ்வொரு நபியும் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னது, நான் செய்கிற இந்த இறைப்பணிக்கு உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்க மாட்டேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் இருந்தாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இல்லை நபி அவர்களே, நீங்கள் ஒன்று கேட்டு வாங்க. அது என்னது? அல் மவத்தது ஃபில் குர்பா. உங்கள் குடும்பத்தை அவங்க நேசிக்கணும், கேட்டு வாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான்.